முதன்மை மனிதன் தான் முதன்மை. அதனால தான் உங்களுக்கு அகத்துக்கும் புறத்துக்கும் சொன்ன செய்தியே பெரும்பாலும் இன்னொரு கண்ணனும் அகமும் புறமும் சேர்ந்து வரும். புரியுதா? இந்த 3 வகையில தான் சங்க இலக்கியத்தை பிரிக்கிறோம். ஏன்னாக்கா இங்கே சமுதாயம் என்பது முக்கியம். சமுதாயத்தின் அடிப்படையான குடும்பம் என்கிற ஒரு கருத்துரு முக்கியமாக கருதப்படுது. அதனால தான் தமிழ் இலக்கியங்கள் பெரும்பாலும் அகத்தை பற்றி பேசுது அப்படின்னு நம்ம சொன்னோமா. இதுக்கு அடுத்த சரி அகம் சொல்லியாச்சு, 2 பேர் என்ன ஆண் பெண் பற்றி சொல்லியாச்சு. இவங்க நல்லபடியாக வாழ்றதுக்கு ஒரு செய்தி வேணும் இல்லையா? அதுதான் உங்களுக்கு அறநூல்கள் அப்படின்னு சொல்லணும். அறநூல்கள், இந்த அறநூல்கள் எந்த வருது, எந்த கட்டணத்துக்குள்ள வருதுன்னா உங்களுக்கு 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்குள்ளதான் இந்த அறநூல்கள் வருது. நாளாடியா, நான்மொழி கல்வி, ஞான 40, இனிமை 40, கார் 40, களவழி 40, 550, 570, திரைமாலை 150, திரைமொழி 50 அப்படின்லாம் பேசுறோம். புரியுதா? இது எல்லாமே 11 கீழ்கணக்கு நூல்கள். ஆனா அறநூல்களே இன்றளவும் முதன்மையாக கவனிக்கப்படக்கூடிய நூல் எது? திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது இன்னைக்கு என்ன பண்றாங்க? இதனோட தேவை இருக்கு. இந்த நூலினுடைய தேவை இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா இந்த மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒற்றை கருத்து. இங்க மனுஷனா வாழ மாட்டாங்க, மனிதன் அந்த கட்டணத்துக்குள்ளே வர மாட்டாங்க. புரியுதா? அதனாலதான் உங்களுக்கு திருக்குறள் இந்த என்ன பண்ற மொழிபெயர்ச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்ச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது என்ன தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா? அங்க சீன மொழியில 2015ஆம் ஆண்டிலேயே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, சீன மொழியில. புரியுதா? இன்னைக்கு வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்ச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இதுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் இந்த மனிதன் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் உங்களுக்கு தமிழ்னால காரிக்காக இருக்கக்கூடிய ஒற்றை மனிதர் யாரு? பெரியார் இருக்காரு இல்லையா? தந்தை பெரியார் நம்ம பெருசா பேசுறோம் இல்லையா? அவர் தமிழ் மொழியில என்னையா இருக்கு? புராணம், கட்டுக்கதைகள் இதுதான் இருக்கு அப்படின்னு அதை காட்டுப்பிராணி மொழி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. புரியுதா? காட்டுப்பிராணி மொழின்னு சொன்னவரை திருக்குறளை மட்டும் தூக்கி பிடிக்கிறார். காரணம் என்ன? இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இந்த மனிதன் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு முன்னால தேவையா இருக்கு. அதனாலதான் தந்தை பெரியார மற்ற எல்லா நூல்களையும் என்ன பண்றாரு? கழுவி ஊத்துறாரு. இந்த நூல் சரியில்லை, இந்த நூல் இப்படி இருக்கு, இந்த நூல் இப்படி இருக்கு, மனுஷனை மனிதனா இருக்கிறீங்க, மனிதனாக்க கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா திருக்குறள் அந்த ஒற்றை நூலை மட்டும் தூக்கி பிடிக்கிறார். சரி சார், நீங்க திருக்குறளை பத்தி காலையில் பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா நமக்கு பாடமா இருக்கிறது அறநூல்ல பார்த்தோம். அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு திருக்குறளின் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு கண்டனம் கிடைக்கு. புரியுதா? அதனாலதான் நம்ம திருக்குறளை இங்க விழாவதியா பேசுறோம். திருக்குறள் 133 அதிகாரங்களை கொண்டது, 1330 குறிப்பாக்களை கொண்டது, அகமுப்புறம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க, பொருள் இன்பம் இருப்பு இன்பமும் பிரிச்சிருக்காங்க. அப்படிலாம் பார்க்கணும். இதுல 38, 70, 25 இப்படி அது என்ன அதிகார கட்டமைப்பு இருக்கு அப்படிலாம் பார்க்கணும். புரியுதா? இதுக்கு மேல உங்களுக்கு இன்னைக்கு நம்ம தமிழகத்துல பேசுறோம் இல்லையா? மேனேஜ்மெண்ட், மேலாண்மை துறை அப்படின்னு பேசுறோம் இல்லையா? அந்த மேலாண்மை துறைக்கு இந்த திருக்குறள் கொடுத்த நன்கொடை என்ன, அதாவது கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா இந்த நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். புரியுதா? அதனாலதான் திருக்குறள் பற்றி நம்ம இவ்வளவு பேசணும். புரியுதா? பார்த்துக்கலாம். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 8ஐயும் நம்ம வந்து என்னது எழுதி போட்டு வைக்கலாம் வைப்போம். இது அப்படியே சும்மா சொன்னாலும் சொல்லுவோம். பார்த்துக்க. இதெல்லாம் வந்து புக்கு அங்கே இங்கே தான் எடுத்து திருக்குறள் அப்படின்னா என்னது? திருக்குறள் அப்படின்னா நீங்க எழுதலாம்.
புரியுதா? திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு தமிழ்ங்கிறது உங்களை சிந்திக்க தூண்டுறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படின்னா இது வந்து திருவள்ளுவரால் எழுதப்பட்டது. இது மனிதம் தலைத்தோங்காத காலகட்டத்தை குறிப்பிட்டு சொல்வதாக இருக்கலாம். புரியுதா? இருக்குங்கிறது வாதம் கிடையாது. இருக்கலாம்னா நீ என்ன பண்ற? எஸ்கேப் ஆகணும்னு அர்த்தம். இப்போ எனக்கு தெரியாதுப்பா சொல்லியிருக்காங்க, நானும் அதான் சொல்றேன் அப்படின்னு. புரியுதா? பார்த்துக்க. இது காரணம் என்ன? உங்களுக்கு திருக்குறளில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கணும். புரியுதா? திருக்குறளின் மேலாண்மை கருத்துக்கள் அப்படின்னு தலைப்பு போட்டுருப்பா. நீ கமலேஷ் கை வலிக்கிறான். இது ஒரு 16 மார்க் கொஸ்டினா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? வராமலும் போகலாம். அப்படிங்கிறது அந்த வாய்ப்புங்கிறது உள்ளாட்சியோட அர்த்தம். சார் நீங்க சொல்லுங்க சார், அதை வந்து நான் படிச்சேன் சார், அந்த ஒன்றுமே வரல சார். புரியுதா? வாய்ப்பு இருக்கு, இல்லாமல் இருக்கலாம். புரியுதா? பார்த்துக்க. நமக்கு திருக்குறள் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன திருக்குறள் இருக்கிறோம். 1330 குறட்பாக்கள் இருக்கு, 133 அதிகாரம் இருக்கு. இது சொல்லப்பட்ட இதில் குறிக்கப்பட்ட மொழிகள் என்னது? 2 மலரை மட்டும் பேசுது. இதை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தாத ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா சொல்றேன். அதிகமாக பயன்படுத்துகிற எழுத்து கிடைக்கு அப்படின்னா நிறைய ஆய்வுகள் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. நீ இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. திருக்குறள் மனித உருவாக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. அவ்வளோதான். ஒற்றை கருத்தில் போதுமானது. புரியுதா? நீங்க எழுதும் போது ஒரு மெத்தனாலஜி திருக்குறள்லாம் இதாங்க. சரி, மேலாண்மை தான் என்ன? ஒரு நிறுவனமோ ஒரு அமைப்போ அப்புறம் என்ன ஒரு நிறுவனமோ ஒரு அமைப்போ அப்புறம் என்ன இதை வந்து நிர்வகித்தல், கண்காணித்தல், பராமரித்தல். இந்த மூன்று அடிப்படையை என்ன பண்ணா பார்க்கணும். அதான் ஒரு நிறுவனத்தையோ ஒரு அமைப்பையோ என்ன பண்ணா கண்காணித்தல், பராமரித்தல், நிர்வகித்தல். புரியுதா? பார்த்து இந்த 3 அடிப்படையில நம்ம இந்த மேலாண்மைங்கிற அந்த கட்டமைப்பை பார்க்க போகிறோம். சரி, அந்த மேலாண்மைக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா? கூறுகள். என்னென்ன கூறுகளை வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் திட்டமிடல். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? திட்டமிடல். கை வைக்கலாம். ஒழுங்கமைவு. தேர்ட் ஒன் பணி அமர்த்தல். பணி அமர்த்தல். ஃபோர்த் ஒன் பணி நடத்துதல். ஃபிஃப்த் ஒன் மன உறுதி. நுண்ணறிவு. நுண்ணறிவுக்கு அடுத்த ஒருங்கிணைத்தல். கீழே வச்சுருவோமாடா பேசாம? இங்கே வச்சுருவோமா? இங்கே வச்சுருவோமா? ஒருங்கிணைத்தலுக்கு அடுத்த தொழிலாளர். ஒரு எழுதுறதே தெரியல. டேபிள் அதெல்லாம் தெரியாதுடா. நீ புரியலடா. மேலாண்மை பற்றி பார்க்க போகிறோம். அது ஆப்பிள்